சேவைக்கே என்னை பூசையோடும் ஈந்தேனேயம் ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையோடும் ஈந்தேனே உயிர் தந்தனை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்திடும் உயிர் தந்தனை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்திடும் ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையோடும் ஈந்தேனே எண்ணமில்லா இடர்கள் பயங்கள் கண்ணி போலனை சோழ்ந்தாலும் எண்ணமில்லா இடர்கள் பயங்கள் கண்ணி போலனை சோழ்ந்தாலும் அண்ணல் நீரல் ஓடிருந்தால் எண்ணமாயவை தீர்ந்திடும் அண்ணல் நீரல் ஓடிருந்தால் எண்ணமாயவை தீர்ந்திடும்
இமை பொழுதும் அனித்திரே ஈசனேவும் சேவைக்கே எனை பூசையோடும் ஈந்தேனேயம் ஈசனேவும் சேவைக்கே எனை பூசையோடும் ஈந்தேனே உயிர் தந்த அன்னை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்தே நடத்திடும் உயிர் தந்த அன்னை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்தே நடத்திடும் ஈசனேவும் சேவைக்கே எனை பூசையோடும் ஈந்தேனேயம் ஈசனேவும் சேவைக்கே எனை பூசையோடும் ஈந்தேனே. நாம் அனைவரும் வெளியே போய்விட்டு மறுபடியும் இதே பாஸ்வேர்டை உண்டாவதாக. ஆவி ஆத்மா சரீரம் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனத்தை இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதில் முக்கியமாக தேவனை ஆராதிப்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சில முன்னுரைகளை, முன்னோட்ட குறிப்புகளை மத்தியிலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை பார்க்கும்போது, அதாவது ஆவியை பற்றி பார்க்கும்போது அசுத்தாவியை விட்டு விடுங்கள், அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம். டிவைன் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி என்று இரண்டு வகையாக நாம் பிரிக்கிறோம். தேவதூதர்களையும் அசுத்தாவிகளை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பேசவில்லை. இப்பொழுது நாம் இந்த தேவனுக்கும் நமக்குமான உறவை பற்றி பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனோடு கூட வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவிலே அவர் இடம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் சத்தியத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இதை யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் சொல்லுகிறதாக நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஆக இந்த தேவ ஆவி, டிவைன் ஸ்பிரிட், மனுஷனோட ஆவியோட இசைந்து மனுஷனுடைய சரீரத்திற்குள் வந்து வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்று தேவனுடைய வசனம் கொடுக்கிறது. அதை 1 கொரிந்தியர் 3:16, 6:19 நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த தேவனை மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன் என்று எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதே போல தேவனும் கூறுகிறார், எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று கூறுகிறார். இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்தை 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9, 18ஆம் வசனங்களில் இந்த ஆவியானவரை பற்றி வேதம் கூறுகிறது. அதே போல 5ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்குள் இப்படிப்பட்ட பரிசுத்த தேவர்களின் ஆவி அல்லது விசேஷித்த ஆவி என்பதெல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வந்த போது அவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார். மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதை தான் தேவன் விரும்புகிறார். ஆதாம் ஏவாளும் இழந்து போனது இந்த பரிசுத்த ஆவியானவரை தான். அது ஒரு மிகப்பெரிய சத்தியம், நமக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஆகவே அதை நான் விட்டுவிட்டு நேரடியாக ஆவியில் ஆராதிப்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவியில் ஆராதிப்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையார், மறுபடியும் பாருங்கள், மாம்சத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5:16 இப்படி மாம்சத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவை இனி அறிய முடியாது, அறியவும் கூடாது. ஆகவே ஆவிக்குரிய அர்த்தத்திலே பார்க்கும்போது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர் என்று ஏன் பவுல் குறிப்பிடுகிறார்? இங்கே விருத்த சேதனத்தை இரண்டாக பண்ணுகிறார். ஒன்று மாம்சத்தில் விருத்த சேதனம், மற்றொன்று ஆவியில் விருத்த சேதனம். அதனாலதான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையிராமல் என்று தொடங்கின அந்த வசனம் முடியும் போது நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்படின்னா மாம்சத்துல விருத்த சேதனத்தை அவங்க பெருமை பாராட்டுறாங்க யூதர்கள். ஆனால் நாம் தான் உண்மையாக விருத்த சேதனம் பெற்றவர்கள் என்பதை குறித்து பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலும் கடைசி 2 வசனங்களில் 28, 29 வசனங்களில் அவர் குறிப்பிட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாம் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார்.
ஆகவே இந்த விருத்த சேதனம் இருதயத்தில் பெற்று நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் யோவான் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனங்களில் இரண்டிலுமே குறிப்பிடுகிறார், நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று. இந்த சமயத்தில் மாம்சம் தடையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மாம்சம் தடையாக இருக்கிறதுனா என்ன பிரச்சனை? அதையும் வேதமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று அங்கே சங்கீதத்தில் எஸ்ரா குறிப்பிடுகிறார். என் ஆத்துமா மண்ணோடு, அதாவது மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற சரீரத்தோடு, இந்த மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதத்துல நீங்க பார்க்கும்போது 28ஆம் வசனத்துல வசிக்கும் போது, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகுது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லுகிறார். மேலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சங்கீதம் 80:18, தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும் போது அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதாவது ஜெபம், ஆராதனை, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதிலே உங்களுக்கு புரிவதற்காக நாம் வழக்க தமிழில் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்பது தேவனுக்கு முன்பாக போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம், அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டு மறுபடியும் சொல்லுகிறோம், ஒரு உரையாடல் போல. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவ்வாறு கூறுகிறது. அப்போ இந்த ஜெபம். ஆனால் ஆராதனை எப்படி இல்லை. நான் ஏற்கனவே கடந்த முறை நாம் தியானித்தோம், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பாவியாய் வந்தால் கூட பரிசுத்தமாய் திரும்பி போகலாம். அந்த மனுஷன் பாவியாக எம்மை கிருபையாயிரும் என்று தேவாலயத்தில் ஜெபித்தான், அவனை தேவன் நீதிமானாக்கினார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த உவமையிலே சொன்னார். ஆனால் ஆவியை ஆராதிப்பது அப்படி இல்லை. பரிசுத்தமான பிறகுதான், அதாவது எல்லாரும் பாவிகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவ சுபாவம் இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மறுபடியும் கழுவி விட்டு, வசனத்தினால் கழுவி விட்டு அப்புறம் ஆராதிக்க ரோமர் 12:1 படி, ரோமர் 6:13 படி, ரோமர் 6:19 படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஜீவபலியாக நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த கான்சக்ரேஷன் அது முடிஞ்ச பிறகுதான் ஆவியில நீங்க ஆராதிக்க முடியும். இதைத்தான் புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்வது. ஆகவே ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், ஆராதனை என்பது தேவனை என்ஜாய் பண்ணுகிறோம். அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாமா? ஜெபம் என்பது தேவனை கெஞ்சுவது, ஆராதனை என்பது தேவனை கொஞ்சுவது. மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன், ஜெபம் கெஞ்சுவது, ஆராதனை கொஞ்சுவது. பிரேயர், பெக்கிங், வர்ஷிப், பேம்பரிங். ஆகவே தேவனை கொஞ்சுகிற அனுபவம், ஒரு மணவாட்டி மணவாளனை கொஞ்சுகிற அனுபவம், மணவாளன் பதிலுக்கு மணவாட்டியை கொஞ்சுகிற இதைத்தான் ஆராதனை என்று மூல பாஷையெல்லாம் அருமையான ஆழமான வார்த்தையோடு இருக்கிறது. அதை பற்றி நாம் ஏற்கனவே வேறு இடத்தில் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தத்திற்குள் என்றானவர், அதாவது இயேசுவின் ரத்தத்தால் கழுவின பிறகு, ஆவியானவரால் உடமிடப்பட்ட பிறகு, வசனத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்த பிறகு ஆராதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் அப்படி ஆகலைன்னு அர்த்தம். நம்ம பாவம் பண்ணினாதான் பரிசுத்த குலைச்சல் நினைக்கிறோமா? இல்லையே. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில குறைஞ்சாலுமே நீங்கள் பண்ணுகிற ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் கட்டாயமா. நீங்கள் பாட்டுக்கும் பாஷை என்ற பெயரில் எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு நீங்கள் உருண்டு பிறண்டு அப்படியே சபையை சுற்றி ஓடி வந்து எல்லாரையும் பயமுறுத்தி நல்லா வல்லமையா நிறைஞ்சிட்டு நினைக்கிறதுனால உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் யாக்கோபு 1:22 அப்படி சொல்லுகிறது, நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று. யார் நடக்கிறார் இன்னைக்கு உலகத்திலே? ரட்சிக்கப்பட்டவர்களே, ஒரு சிலரை தவிர. அப்ப நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவன் ஏத்துக்குவார், வரும்போது வருகையை வரும்போது மறுபடியும் போயிடலாம். கனவு கூட காட்ட வேண்டாம். சுத்தம் முதல்ல வேணும். நம்ம பெரிய பாவம் செய்யறேன்னு நம்ம மதுபான மருந்துலாம் புகைப்பிடிக்கலாம் பரிசுத்தமா? நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்கள். அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம் அல்லது இல்லை, அதை விட்டு விட்டோம். ஆனா நேச்சர் மாறல. ஆதாமோட நேச்சர் நம்ம கிட்ட மாறல. மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை, அன்பு கூற முடியவில்லை. இது என்னது? கெட்ட பழக்கம் இல்லை நம்ம கிட்ட. மதுபானம் இல்லை, திரைப்படம் பார்ப்பது இல்லை, புகைப்பிடிப்பதில்லை, மாம்ச பாப்பம் செய்வதில்லை. ஆனால் அடுத்த ஆளை மன்னிக்க மாட்டோம். என்ன லட்சணத்தில் வாழ்க்கை போகிறது? பரிசுத்தங்கிறது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல, நினைத்துக் கொண்டிருக்க வருகையில தெரியும். அதெல்லாம் ஹேபிட்ஸ் வேற, நேச்சர் வேற. சுபாவம் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. ஹேபிட்ஸ் என்பது நம்ம கற்றுக்கொள்வது. நேச்சர்ங்கிறது தேவன் கிட்ட இருந்து வந்தது. ஆனா ஆதாம் கெட்ட பிறகு அந்த சாத்தானோட நேச்சர் உள்ள வந்துருச்சு. இதை மறுபடியும் மாத்திரத்தை இயேசு கிறிஸ்துவின் தேவன் பூமிக்கு அனுப்பினார். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள் 2 கொரிந்தியர் 5:17 படி கிறிஸ்துவுக்குள் ஏன் புது சிருஷ்டியா இல்லை? அதற்கு தேவன் கடும் கண்டனம் தெரிவிக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில்
சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் என்று ஒரு 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 காரியத்தை அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். இவர்களோடு நீ நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இதெல்லாவற்றையும் அடையும்படி நாடு என்று பேசுகிறார். சுத்த இருதயம் இருக்கிறதா? சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று தாவீது ஏன் சொன்னான்? இருதயம் கரைப்பட்டு விட்டு இந்த இருதயத்தை அகற்றி விட்டு சுத்த இருதயத்தை தான். எசேக்கியேல் 11, 19, 36, 26 அது இப்படி கர்த்தர் புதிய இருதயத்தை நமக்கு தருகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை தருகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவங்கள் எத்தனை பேரோட இருதயம் வந்து கல்லா இருக்கு. கண் கல்லாகல, கண் மலையாயிருச்சு. எரேமியா 23, 29 படி கர்த்தருடைய வசனம் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. பைபிள் ஒழுங்கா படிச்சாத்தானே நான் சொல்லல, ஒழுங்கா படிச்சாத்தானே தேவன் உடைக்க முடியும் இருதயத்தை. அதே தீமோத்தேயு 1:4 என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவன் என்று சொல்கிறார். பாருங்க, சுத்த இருதயம் சொல்வது ஆத்மாவை பத்தி பேசுகிறார், சுத்த மனசாட்சி பேசும் ஆவியை பற்றி பேசுகிறார். இரண்டுமே சரியாக இருக்க வேண்டும். அப்பதான் சரீரம் சரியாக இருக்கும். இதைத்தான் ரோமர் 12:1 புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட சபையில் 2ஆக பிரிந்து விட்டார்கள். சபையில இவங்க வந்து அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்து ஏற மாட்டாங்க. நான் இது வந்து லோக்கல்லே அப்படி ஒன்று இருந்துச்சு. நான் வெளியூருக்கு ஒரு சபைக்கு போன போது அப்படி சொன்னார்கள். அங்கே அந்த நாட்களிலே வருஷம் போவது உண்டு. வருஷ கடைசியில் போவேன் அல்லது இந்த குட் ஃப்ரைடே சமயத்தில் போவேன். அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஏன் சில பேரெல்லாம் காணவில்லை என்று நான் கேட்டதுக்கு, இவர்கள் வந்தால் அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் வந்தால் வரமாட்டார்கள். அப்படியே வந்தாலும் சில சமயம் கர்த்தருடைய பந்தி ஒன்றாக இருக்கும் வந்து பக்கத்திலே இருப்பார்கள். ஆனால் சகோதரனுக்கு சகோதரனை மன்னிக்க முடியாது. நான் கேட்டேன், அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கிறீங்க என்று கேட்டேன். அது கொஞ்சம் வெளி மாவட்டத்தில் இருக்கிற சபை. என்னதான் நடக்கிறீங்க? சபை நடக்கிறதா, மடம் நடக்கிறதா? புறஜாதிகள் நடத்துகிற மடம் கூட ஒழுங்கா இருக்கிறது. மடமாக இல்லை, மடைத்தனமான இடமாக இருக்கிறது. யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அடுத்த வசனத்தில் சொன்னார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று 24 இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். அப்போ முதல்ல பாவியாக அவர் சமூகத்துக்கு முன்னால் வரலாம் டெய்லியுமே. ஏன்னா நம்ம ஒண்ணு அவ்வளவு பரிசுத்தமாகி பவுல போலையோ பெருதிட்ட போலையோ அல்லது இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல கூட ஆகல. நம்ம அதுக்குள்ள ஆவியில் நினைச்சிட்டு நம்ம பம்பட்ட மாதிரி சுத்துறோம். முதல்ல இயேசுவின் ரத்தத்தால் கழுவுவோம். 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுகிறது. ரோமர் 5:9 அப்படி சொல்லுகிறது. அதற்கப்புறம் தேவனுடைய வசனத்தினால் நம்மை கழுவுவோம். யோவான் 15:3 அப்படி சொல்லுகிறது. எபேசியர் 5:26, 27 அப்படி சொல்லுகிறது. அதற்கப்புறம் தேவனுடைய ஆவியானவரால் நம்மை கழுவி கொள்வோம். 1 கொரிந்தியர் 6:11 அப்படி சொல்லுகிறது. இப்படி பண்ணிட்டு தான் ஆராதனைக்குள்ள போக முடியும். ஆகவே முதல் குறிப்பாக பார்க்கிறோம், பியூரிட்டி, பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்திற்குள்ளே நாம் கடந்து போன பிறகுதான் தேவன் அதை பழுதற்ற பலியாக, சுகந்த வாசனையாக, அரோமா, ஸ்வீட் அரோமா, உகந்த காணிக்கையாக அவர் ஏற்றுக்க முடியும். அப்ப அந்த சபையில சொன்ன, யாரு கூட உங்க சகோதரின் பேர் உங்களுக்கு குறை இருந்தா போய் உடனே ஒப்புரவாங்க, அப்புறம் வந்து காணிக்கையை செலுத்துங்க. தேவனை ஏற்றுக்க மாட்டார். அது எதுவானாலும் சரி, காணிக்கையோ இருதயத்தை கொடுப்பதோ. கிட்டத்தட்ட இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு சொரணை சுத்தமாகவே இல்லை. என்ன செய்தேன் என்று சொல்லுகிற இருதயம் நொறுங்குன்றதும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிறதும் இல்லை என்று தேவன் சொன்னது போல நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இப்படி சுத்தமான பிறகு நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைகிறீர்கள். அதாவது என்று சொல்ல, அதை நான் இப்படி சொல்லலாமா? நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திற்குள் நுழைகிறீர்கள். அப்பதான் அப்ப நீங்களும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் தனியாக ஆராதித்தால் அங்கே நீங்களும் தேவனும் மட்டும்தான். குடும்பமாக ஆராதித்தால் நீங்களும் தேவனும் மட்டும்தான். தனியாக நீங்கள் ஆராதித்தால் குடும்பத்தினர் கூட அங்கே டிஸ்டர்ப் உங்களை இடையூறு செய்யக்கூடாது. நீங்கள் தனியாக ஜெபிக்கும் போது, தனியாக ஆராதிக்கும் போது ஒரு உள்வட்டம், இன்னர் மோஸ்ட் சர்க்கிளா இருந்தால் அதுல நீங்களும் தேவனும் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த வட்டத்தில் தான் மனைவி பிள்ளைகளா இருக்கணும். மனைவி பிள்ளைகளை 4 வட்டம் தள்ளி வச்சுட்டாலும் தப்பில்லை. அப்ப என்ன சொல்கிறார்? இரண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள், பிரவேசிக்கிறீர்கள். 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? எதைத்தான் அவருக்கு நான் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவரே பதில் கூறுகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழு. I will take up the cup of salvation and worship the Lord. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தருடைய நாமத்தை வழிபடுவேன், பணிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அப்ப இரண்டாவதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே நம்மை உள்ளே நுழைந்த பிறகு ரட்சிப்பை, அதனால நீதிமொழி மன்னிக்கவும் சாரி சங்கீதம் 118:15 நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. இப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவுடனே தேவனும் நமக்கு சமீபமாக வருகிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதை நியாயப்பிரமாணத்திலே மோசே குறிப்பிட்டு விட்டார். உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியம். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போலங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணுமே, யாருக்கு அவர் சமீபமாய் இருப்பார்? சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். இருதயம் கண்மலையா இருந்து தேவன் எப்படி சமீபமா இருப்பாரு? நம்மள ஏமாத்திக்க கூடாது. பொழுது கொள்ளுகிறவங்க பக்கத்துல வர்றாருன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இன்னொரு ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ஊழியக்காரங்களை விழுந்தாங்க, அவங்கள வேற ஆவிதான் நடத்துச்சு. அதனாலதான் கடைசியில் நானே இயேசு கிறிஸ்து சொல்லி விழுந்தாங்க. எதுலையுமே திருந்தது இல்ல, திருந்தாம தொழுது கொள்ளும் போது வேற ஒரு ஆவி வந்து ஆட்கொண்டு ஆச்சுங்களா, அதுவும் தீர்க்க தரிசனம் சொல்லும். உங்களுக்கு தெரியுமில்ல, சவுல வந்து ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது, அவன் வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அதுவும் சொல்லு. பார்த்தா தேவன் சொல்ற மாதிரிதான் இதுக்கு அதுக்கு முதல்ல வித்தியாசம் தெரியாது. வேற ஆவியினால் நடத்தப்படக்கூடாது பிரியமானவர்களை. நாம் அப்படிதான் பல ஊழியக்காரர் நடத்தப்பட்டு கடைசியில் விழுந்தாங்க. கடைசியில் விழுந்ததே சில பேர் தெரியல. கடைசி வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் வேற ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. அவங்க கொண்டு வந்த திட்டங்களோ ஸ்கீமோ எதுவுமே வசனப்படியானதல்ல. அது நமக்கே நல்லா தெரியும். ஆனா மற்ற எல்லா ஊழியக்காரர்களையும் தலையை வைத்து கொண்டாடினார்கள் அவர்கள். ஆனா பைபிள் அதை சொல்லல. வேதம் தான் நமக்கு முக்கியம். பெந்தெகோஸ்தே சபையின் பெருமை இருக்கக்கூடாது. நான் தான் முதல் ஆதி காலத்தில் இருக்கிற சபை ஆர்சின்னு சொல்லக்கூடாது. ஆதி காலத்தில் இருக்கிற தேவனுடைய சபைக்கு தான். அது எந்த பிராண்டும் இல்லை. பெந்தெகோஸ்தே ஆர்சி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்தியாவில மிகப்பெரிய சபை என்னுடையதுதான் என்று சிஎஸ்ஐயோ பிஎல்சியோ பெரும்பார் யாருமே தேவனுக்கு மேல் பெருமை பாராட்ட முடியாது. ரோமர் 4:4 குறிப்பிடுகிறது. நான் தான் ஆவிக்குரிய சபை, பெந்தெகோஸ்தேக்காரங்களை பெருமை பாராட்ட முடியாது. வசனப்படி நடக்கிறமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. இப்போ 1 கொரிந்தியர் 1:22 1 கொரிந்தியர் 1:2 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த சொற்றொடரை கவனிங்கள். இந்த பிரேஸ் என்ன நல்லா கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அது என்ன பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான் ஆகிறது? பரிசுத்தமாக்கப்பட்டதுங்கிறது சாங்டிஃபை ஆகிறது. பரிசுத்தவான் ஆகிறது செயின்ட் ஆகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எதுக்கு வெளிப்படுத்தல சொன்னார். அதுதான் அதுல வளரணும்னு வளர்ந்து செயின்ட் அப்படிங்கிறத இப்ப சில சபைகள் செயின்ட் பட்டம் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ஊழியம் செஞ்சவங்களை. அது மனுஷ அளவுக்கு போதும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை செயின்ட் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் எபேசியர் 4:11 வாசிக்கும்போது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டுங்கிறார். பரிசுத்தவான்களை சீர்பொருத்த வேண்டி இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ள அனைவருக்கும் எழுதுகிறார். அப்ப இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை கடந்த மாதத்திற்கு முன்பாக நாம் தியானித்தோம், ஜூலை மாதத்தில். ஆனால் இப்பொழுது நாம் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எபேசியர் 4:11-13 குறிச்சுக்கோங்க, வீட்டுல பிரவாசிச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் தான், இது ஒரு தொடர் முயற்சி. இட் இஸ் a process which leads us to the eternal life that God has reserved for us. நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக இட்டு செல்வது இதுதான். இதைத்தான் தேவன் பரிபூர்ணமான சித்தம் என்று ரோமர் 12:2 அழைக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை தேவதூதர்களை தொழுது கொண்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர் பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருக்கு முன்னால வந்து மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் பாருங்கள். இப்பவும் சொல்ற எல்லாரும் நல்லா கவனிக்க. 1 கொரிந்தியர் 14 படிச்சு பாருங்க. எப்படி பாஷை பேசுறது, எப்படி ஒழுங்கா இருக்கிறது பைபிள்ல இருக்கு. சமீபத்தில் ஒன்றை நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது. சில பேர் பேசின அந்நிய பாஷைகளை வெளிநாட்டில் நம்ம நாட்டில் அதை பதிவு செய்து அந்த பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் அந்த மல்டிலிங்குவல் அந்த டிபார்ட்மெண்ட்ல அதுல கொண்டு போய் இந்த மொழியியல் இதுல வந்து இது காட்டின போது நிறைய இது வந்து பாக்கி உலகத்திலே இல்லாதது. இவர்களாக வாய்க்கு வந்ததை உலகே இருக்கிறார்கள். அதுல ஒரு திருப்தி ஆயிக்கிறது. எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி காட்டுறது. அப்ப மற்றவர்கள் சாமியாடுவதற்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆவியானவர் வந்து உண்மையில ஒரு பாஷை பேசுவாரு. அது 1 கொரிந்தியர் 14 சொன்னது போல
சபையில 2 பேர் அல்லது 3 பேர் பேச வேண்டும், ஒவ்வொருவராய் பேச வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் சபையில் இருக்க வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுங்கிறது எந்த சபை நடக்குது? அப்படி இப்போ பொழிந்திடும் வல்லமையில் ஆரம்பிச்சு வல்லமை உண்டல் முடியும் போது ஆவியில நிறைய மாதிரி எமோஷனலா, நான் அதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை ரெகுலர் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னது. மறுபடியும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆத்மால என்ன இருக்குது, ஆவியில என்ன இருக்குது, அது எப்படி நம்ம அடக்கிறது, எப்படி கிரைஸ்ட் சென்டர்டா மாறுறது, காட் சென்டர்டா, இதெல்லாம் ஒவ்வொரு மாசம் சொல்லிட்டு இருந்தா ஏற்கனவே வந்தவங்க என்னங்க சார் நீங்க சொன்னதே திருப்பி அரைச்சமாவே அரைக்கிறீங்க, புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் புரியணும்டா அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு புது காரியங்கள் கிடைக்கும்னு பார்த்தா பழசைய சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதான் ஆராதனை உண்மையாகவே பரிசுத்தாவியான உதவியோட அந்நிய பாஷை பேசினாலும், ரோமர் 8:26 ஆவியானவர் என்ன செய்கிறார், அந்நிய பாஷையில பேசி தேவன் கிட்ட சில விஷயங்களை கொண்டு போறாரு இருக்கு. வாக்கு கடங்காத பெருமை சொல்லுவோம். அப்படி பேசினாலும் கிருபை தான் முக்கியம். கிருபையில தான் இதை பண்றோம் நம்ம விளங்கிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாரும் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் மேல தேவன் தான் அந்த கிருபையை செய்யறாருங்கிற அந்த பயபக்தி வேணும். நீங்க யாத்திராம் 20ல 10 கற்பனைகளை தேவன் கொடுக்கும் போது ஜனங்கள் எல்லாம் இடி முழக்கம் மின்னல் எக்கால சத்தத்திடம் பார்த்து மலை புகைக்கிறதை கண்டு பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். அப்புறம் மோசையை பார்த்து அவங்க எல்லாரும் சத்தம் விட்டார்கள், நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். எவ்வளவு ஒரு பயம் இருந்திருக்கிறது என்று பாருங்க நீங்க. அந்த பயம் எனக்கு இருக்கிறதா? நியாயப்பிரமாணக்காரன் அதுலயே பாத்தீங்கன்னா பயக்காம தைரியமா துணிகரமா வாழ்ந்து தேவனால் அடிபட்டவங்க. ஆனா அதில் நிறைய பேருக்கு பயம் இருந்தது. ஏன்னா இன்னொருத்தர் அடிக்கும் போது மத்தவங்க பயந்துருவாங்க. இப்ப கிருபையின் காரங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதா? பிரசங்கி 8:11 சொல்லுது, துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடக்காதனால மனுஷருடைய இதயம் அவர்களுக்குள்ளே பொல்லாப்பை துணிகரம் கொண்டிருக்கிறது என்று சாலமன் குறிப்பிடுகிறார். அப்போ நல்லா கவனிங்க. ஆராதனை என்பது, மறுபடியும் சொல்கிறேன், ஆராதனை என்பது உங்களை தேவனுக்கு முன்பாக பிரசன்ட் பண்ணுவது. பிரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை நீங்கள் அவரோடு கூட இரண்டர கலப்பது. தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் இரண்டர கலந்து சந்தோஷத்தில், ஆவிக்குரிய சந்தோஷத்தில், சரீர உறவல்லது ஆவிக்குரிய சந்தோஷத்தில் என்ன செய்து திளைப்பது. ஜபமும் பிரசன்ட் பண்றதுதான் நம்மள அதாவது நம்ம பிரசன்ட் ஆகிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் பிரசன்ட் பண்ண. ஜபம் என்பது பிரசன்டிங், ஆராதனை என்பது பேம்பரிங். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்த அவர் சந்நிதிக்கு முன்னில் சந்தோஷமாக நீங்கள் வர வேண்டும் ஆனந்த சத்தத்தோட. நாங்க அதுல நீங்க இப்ப வாசிச்ச 28ஆம் வசனத்துல கிருபையை பற்றி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே நம்முடைய தேவன் பற்றி கிடக்குங்கிறார். எவ்வளவு பயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும் என்று சங்கீதம் 2:11 கூறுகிறார். பயத்துடனே நாம் அவரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே அவருக்குள்ளாக களி கூற வேண்டும் என்று சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகிறார். பயமே இல்லாம போச்சு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்போ, ஒரு சிலரை தவிர. அப்போ இந்த ஆராதனையை பற்றி வாசிக்கும் போது தேவனுடைய அந்த பட்சிக்கிற அக்னி என்று நீங்கள் பார்த்தீர்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு நீங்கள் வாசிக்கலாம். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. மறுபடியும் சொல்றேன், இந்த 3வது குறிப்புக்கு போறதுக்கு முன்னால தேவனுக்கு முன்பாக நாம் சமர்ப்பித்து தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கிற நம்ம சீர்திருத்தி பார்க்கணும். நல்லா கவனிச்சுப்பாங்க. தேவனுக்கு முன்னால் நீங்க போகும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். ஏன்னா தேவனுடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும் போது உங்க பாவங்கள்லாம் என்னன்னு தேவன் வெளியரங்கமாக கொண்டு வந்து அதையெல்லாம் கண்டிப்பா நீங்கள் உடனே விட்டு நீக்கி விட வேண்டும். You have to present yourself before in front of God, in the presence of God and in His light. When He points out your mistakes and sins and errors, you have to judge yourself according to the word of God on 1 Corinthians 7:31. And you have to leave all the things from you. உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். You have to give up the things which hurt God. அதனாலதான் ஏசாயா எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. உசியா ராஜா மரணம் அடைந்த போது தேவனை
சிங்காசனத்தில் ஒருவேளை இயேசுவை பார்த்திருக்கலாம். சிங்காசனத்தில் பார்த்தபோது மிகப்பெரிய பிரகாசமுடையவராய் பார்த்தபோது நான் அதமானேன் என்று சொன்னான். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறார். அப்புறம் ஒரு அக்கினி தழலை எடுத்து ஒரு தூதன் பறந்திருந்து உதடுகளை தொட்டு அந்த அக்கிரமம் நீங்கியும் பாவம் நிவர்த்தியான சொல்கிறார். அப்படியானால் என்ன? தேவனுடைய அக்கினினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இதத்தான் நியாயப்பிரமாணத்திலே நிழலாட்டமாக தேவன் சொல்லிவிட்டார். எதற்காக அந்த அக்கினி மற்ற எல்லா விஷயங்களை நிழலாட்டமாக தேவன் அங்கு எழுதியிருக்கிறார்? காரணம் அதுதான். தேவனுடைய சந்நிதியில் அக்கினி என்ன செய்தது? புறப்பட்டு பலியை பட்சித்தது. அதே சமயத்தில் நாதாப், ஆரோனின் குமாரனாகி நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அவர்களையும் கர்த்தருடைய அக்கினி பட்சித்தது. நல்லா கவனிங்க, ஒரே அக்கினி ஒன்றை ஆசீர்வாதமாக பட்சிக்கிறது, ஒன்றை தண்டனையாக பட்சிக்கிறது. நீதிமொழிகள் 10:29 நினைக்கிறேன். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்காரன், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். தேவனுடைய அரவணைப்புக்குள்ளே வந்துடும். God wants to embrace you. நீங்களும் அவரை அணைத்துக் கொண்டு அவரை என்ஜாய் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது அந்த ப்ரொடெக்ஷன் வரும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வாறு தன் பிரசங்கத்தில் தெரிவித்தார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படும். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். பவுலும் இதற்கு சளைக்கவில்லை. தேவனை தொழுது கொள்ளும்போது என்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அவ்வாறு கூறுகிறது. தம்மை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கர்த்தரானவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பனர் என்று 12ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். 13 மிக முக்கியமாக தெரிவிக்கிறார், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவன் ரட்சிக்கப்படுவான். எந்த விஷயத்தில் அவன் அதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறானோ அந்த விஷயத்தில் பாதுகாக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிவிக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாக நான் வருகிறேன், என்னை கையளிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் எப்பவுமே தேவனுக்கு முன்னால் இருக்கிறான் அர்த்தம். He who believes God is always in front of God. அதைத்தான் சங்கீதம் 34 சொல்லுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கம் வருதுனாலே தேவனுக்கு முன்னால நம்ம இல்லைன்னு அர்த்தம். 1 யோவான் 2:28 கடைசி வெக்கத்தை பத்தி தேவன் சொல்றார். அந்த வெக்கத்துக்குள்ள போகக்கூடாது. யாராவது தயவு செய்து வாசிக்க முடியுமா? யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Abide in him, அவரில் நிலைத்திருங்கள் என்று இங்கே யோவான் ஆலோசனை கூறுகிறார். எப்போ? அவர் வெளிப்படும் போது. நல்லா கவனிங்க, 1 பேதுரு 1:7 படி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக இருக்க வேண்டுமா அல்லது வெட்கமாக இருக்க வேண்டும்? அதையும் தயவு செய்து வாசித்துங்களேன். 1 பேதுரு 1:7. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம தியானிச்சுட்டு அடுத்த வசனத்துக்குள்ள போகலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் அதான் சார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நினைக்கிறேன். பாதி வசனம் யாருக்கும் காதிப்படும். அழிந்து போகிறப்போ அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படும். அப்படி ஆகுமா? இல்ல 1 யோவான் 2:28 படி வெட்கத்தை பத்தி பேசுற, வெட்கப்படக்கூடாதுங்கிற இந்த ரெண்டையும் இணைச்சு பார்த்தா சங்கீதம் 34:5 உங்களுக்கு வரும். என்னது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதைத்தான் அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இந்த ஐஸ்வர்ய சம்பன்னா உடனே நம்ம ஜெட் ஏர்வேஸ்ல போகணும்னு அர்த்தம் அல்ல. அந்த அர்த்தத்துல சொல்லல. இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். தேவனை பத்தி அதாவது தேவனை நான் சொல்றேன், இயேசுவை சொல்லுகிறேன். தேவகுமாரனாக இயேசுவை பற்றி சொல்லும் போது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்
நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார் இருக்கு, நாம் ஐஸ்வர்யங்களாகும் படிக்கும். அந்த இடத்துல ஐஸ்வர்யம் வந்து பூமிக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. நல்லா கவனிச்சுப்பாங்க எல்லாருக்கும். இந்த வசனத்தை எல்லாருமே ஊழியக்காரன்னு தப்பா சொல்றாங்க, விளக்குறாங்க. என்னன்னா நம்ம வந்து ஐஸ்வர்யனாக இருக்க அவரை ஏழையானார். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தெரியுங்களா? அப்படி இருந்தா அவர் உயிர்த்தெழுந்து போனவரை அவருடைய சீஷர்கள்லாம் ஐஸ்வர்யான மாறி இருக்கணும். ஏன்னா அவர் தரித்திரரானா இவங்க ஐஸ்வர்யமா இருக்கணும். இவங்க ஆவியில் ஐஸ்வர்யம் மாறினாங்க. வெள்ளியும் பொன்னெல்லாம் இல்ல, இயேசு நாமத்தில் எழுந்த நட. பவுல் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மெலிதா தீவுல போய் அங்க அவன் பண்ண அற்புதங்களை குறிச்சு உங்களுக்கு தெரியும். அங்கே ரத்த பேதியில் கிடைந்த ஒருத்தனை கைகளை வைத்து குணமாக்கினான். இவன் கையில விரியன் பாம்பு கடிச்சா அப்படி உதறி விட்டு இருந்தான். அதான் ஐஸ்வர்யம். உண்மையாவே பாம்பு கடிச்சா போய் ஆஸ்பத்திரி அட்மிட் எவ்வளவு செலவாகும்? அந்த செலவை எல்லாம் தேவன் மிச்சம் பிடித்து கொடுக்கிறார். ஐஸ்வர்யங்கிறது என்னது? ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். சரீரத்துக்கு அடுத்த விஷயம் அடுத்தது. ஆனா அங்க சொல்லும் போது அநேகரை அங்கே சீஷர்கள் சுகமாக்கினார்கள். வெள்ளியும் பொன்னெல்லாம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது அங்க கிட்ட. ஆனா அதை விட மேலான இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் எழுதி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி தேவன் சொல்லி இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஐஸ்வர்யம் சொன்னது அங்க பணத்தை சொல்லல. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னார். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள பணம் கிடையாது. நல்லா கவனிங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள பணம் இல்லை. அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஒருவேளை தேவன் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அதை விட 1 தீமோத்தேயு 6:6 படி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்தார், அதுதான் ஐஸ்வர்யம். ஏன் தெரியுங்களா? அதுக்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்துல சம்பவம் இருக்குது. பணம் ஐஸ்வர்யம் இல்ல, ஆசீர்வாதம் இல்லைங்கிறது. அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், லாசர் என்கிற தரித்திரன் இருக்கிறான். அந்த தரித்திரன் வந்து இறந்த பிறகு ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். அப்படின்னா பூமியில் ஒழுங்கா வாழ்ந்திருக்கான் அர்த்தம். ஆனா கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யம் ஆகலவன். கடைசி வரைக்கும் வேலையாக பிச்சைக்காரனாகத்தான் இருந்தான். அப்படியானால் நீதிமொழி 28:20 சொன்ன பரிபூர்ண ஆசீர்வாதம் பணமா இருந்தா அவன் சாகருக்கு முன்னால் பணக்காரனா மாறி இருக்கணும். மாறல. ஆகவே எழுத்துக்குரிய பணத்தை தேவன் அங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. சமீபத்துல கொரோனால மரிச்ச ஒரு பெரிய பணக்காரர் வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்களே, அத்தனையும் கடைசியில் அவருடைய கல்லறை மண்ணு வச்ச கல்லறை காட்டுறாங்க. வீட்டுல படிகள் எல்லாம் ரத்தின கற்களால இது பண்ண படிகள் எங்க போச்சு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படி தொழுது கொண்டு என் ஆத்துமாவை விடுவி. ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆவியில தொழுது கொள்றீங்க, ஆத்துமால சில பிரச்சனை இருக்குது, பாவம் இல்லை, நல்ல பிரச்சனைகள் இருக்கு, விடுவியும் என்று சொன்னால் விடுவிப்பார். 4வதாக இதை ஒரு செயல்பாடாக பிராக்டிஸாக நாம் பழகிக் கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பது மிக அவசியம். எதற்கு? நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டபடியால், அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால். இங்கே ஆராதனையும் ஜெபம் ஒன்றாக வருகிறதை பாருங்கள். நான் கூப்பிட்ட போது எனக்கு செவியை சாய்த்தார், அதனால் நான் அவரை தொழுது கொள்ளுவேன். நான் ஜெபித்தேன் கர்த்தர், சங்கீதம் 66:2 வசனத்தின்படி தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை, அவர் தம்முடைய கிருபையினால் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுத்தார். ஆகவே நான் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளுவேன். அப்படித்தான் மரிக்கும் போது சேவான் தேவனை தொழுது கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இந்த தொழுது கொள்ளுகிற இந்த உன்னதமான அனுபவத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னொரு விஷயம், பயத்தோட, நம்ம ஏற்கனவே பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி புலப்படவும் வாசிச்சீங்க. அந்த பயம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் என்பதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றியும் பட்பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவன் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களை குறித்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் எப்படியெல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று, அது தேவனுக்கு எவ்வளவு விரோதமானது என்றும் ஆண்டவரே ஆசீர்வை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தரித்திரராய் மரித்திருந்தாலும் ஆபிரகாமின் மடியில இருந்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, தேவனுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறவர்களை அங்கே செல்ல முடியும் என்று இன்றைக்கு கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பங்கெடுத்த யாவரையும் அவர்களுடைய ஆவியாத்ம சரீரத்தையும் அடியனுடைய ஆவியாத்ம சரீரத்தையும் கர்த்தாவினை பாதுகாக்கும்படி உமக்கு பிரியமாய் இருக்கும்படிக்கும் நீ நடத்தும்படி செபிக்கிறோம். தேவ வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியரை கர்த்தாவை மூடி மறைத்து பயன்படுத்தும்படி செபிக்கிறோம்.
இதில் இணைந்து வார்த்தைகளை கேட்ட அத்தனை குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் ஆசீர்வாதம் கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியம் சமாதானம் நம்மனோடு கூட இன்றும் என்று கர்த்தருடைய வரிவரும் கிடைத்திருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வழக்கம் போல வருகிற வாரத்தில் நம் கூடுகைகளில் கலந்து கொள்வோம். God bless you. Thank you, Pastor. Thank you.